மாமா இதெல்லாம் நீங்க பண்ண கூடாது. என்ன கோரிக்கையோ அதை மட்டும் சொல்லுங்க. என்ன பாலமா என்ன பண்ணுங்கம்மா பின்னாடி வந்துருங்க. நியூஸ் கூட வந்துருக்கு சார். எங்க ஊர்ல வந்து எங்களது பஞ்செட்ல எங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 மக்களுக்கு மேல வாழ்றாங்க. இத வந்து நாங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கூட ரோட கிராஸ் பண்ணி தான் போகணும். இப்ப ரோட கிராஸ் பண்ணி போகணும்னா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு சப்வேவும் இல்ல, இடையில ஒரு சிக்னலும் இல்ல. ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 4 ஆக்சிடென்ட் ஆச்சும் நடக்குது. சும்மா சாதாரணமா விழுந்து வாடுறது. ஒரு வருஷத்துல பார்த்தோம்னா எப்படியும் ஒரு 12 பேர் அந்த ஆக்சிடென்ட்னால சாவுறவங்க தான். அப்ப நாங்க எத்தனை நாள் எங்க குழந்தைங்களை வச்சு நாங்க அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி போக முடியும்? வயசானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா டைரக்டா அந்த ரோட மட்டும் தான் பாக்குறாங்க. அதை சுத்தி இருக்கிற ஊரு, அதை தாண்டி வர இடம், அது போறதுக்கான வசதி எவ்வளவு, அங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க, வயசானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எந்த ஒரு இதுவுமே அவங்க கணக்கெடுப்பு எடுக்கல. அவங்க வர்றவங்களால என்ன சொல்றோம், நீங்க அங்க போய் சொல்லுங்க, இல்லைன்னா அங்க அவர் வந்து பார்லிமெண்ட்ல பேசணும், இல்லைன்னா ஆட்சியில பேசணும், இல்லைன்னா அதிகாரத்துல இருக்கவங்க பேசணும், இல்லைன்னா பிடிஓ ஆபீஸ் போங்க, இல்ல கலெக்டர் ஆபீஸ். எத்தனை மனு கொடுப்போம்? வயசானவங்களெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஸ்கூல் பிள்ளைங்க, சின்ன உயிரா இருந்தாலும் பெரிய உயிரா இருந்தாலும் எவ்வளவு பேரா இருந்தாலும் உயிர் ஒண்ணுதான். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு இந்த நம்ம கவர்மெண்டா இருக்கட்டும், நம்ம அரசுல இப்ப இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வரப்போறவங்களா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இருக்கிற ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே கலெக்டர் ஆபீஸ், இருக்கிற ரேஷன் கார்டு இருக்கிற மொத்த ரேஷன் கார்டுமே கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி வச்சுட்டு எங்களுக்கு அது முடிவு தெரியாத அந்த இடத்த விட்டு நாங்க வெளியே வர மாட்டோம். இப்ப இருக்கிற அரசு அதிகாரிகள் தயவு செஞ்சு அதை முன்னாடி எடுத்துட்டு வந்து அதுக்கான சேவை என்னவோ அதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா எங்க மக்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். உங்களை இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு உட்கார வச்சதுக்கு நீங்க செய்யற ஒரு பெரிய நன்றி கடனா இருக்கும்.